நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன். சரி இன்னொரு 5-6 பேர் பேசி தான் கூப்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தாமதமாக வந்ததுக்கே காரணம் சொல்லணுமே. எனக்கு ஒரு ஒரு நிமிஷம். இல்லை இல்லை இல்லை, நான் எனக்கு தான் கேட்குறேன். எனக்கு இல்லை, நான் வேற யாருக்கும் கேட்கல. எனக்கு ஒரு கிஸ் பண்ணுங்களா பார்ப்போம். சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணன் அவங்களுடைய ஒரு ஆடிஷன் வீடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. இந்த லிங்க் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு ரீஷேர் பண்ணாதீங்க, அப்படியே டிலீட் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி ஸ்ருதி நாராயணனை பற்றி நிறைய வீடியோஸு நிறைய ட்ரோல்ஸு பார்த்துருப்பீங்க. அது உண்மையாக பொய்யான்றது ஒரு தனத்தில் நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு ரூமர்ஸ், அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது, அந்த வீடியோவில் பேசக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல டைரக்டர், ஒரு ஆங்கர், ஒரு ஆத்தர், ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. வேறு யாரும் இல்லை, திரு கருப்பழனியப்பனை பற்றி தான் அந்த ஆடியோவில் அவரோட ஓன் வாய்ஸ் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. உண்மையிலே ஸ்ருதி வந்து இந்த வீடியோவை அவங்களே லீக் பண்ணி அவங்க வந்து தன்னை தானே வந்து வெளியே வந்து ஒரு ஸ்ருதி நாராயணன் ஒரு ஆக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறாங்களா, இல்லை என்ன காரணம், இல்லை அவங்க வேறு யாராவது ஒரு ஆளை வச்சு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஆல்ரெடி இதை சார்ந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இப்போ பேசக்கூடிய இந்த டாபிக் வந்து பார்ட் 2 வீடியோவை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த பொண்ணை பற்றி பேசுகிறது தப்பா, இல்லை இந்த பொண்ணை பற்றி ஏன் இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிங்க இல்லையா, ஏன் இவ்வளோ கேவலமாக அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்றைக்கி யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவிலும் கேள்வி மேலே கேள்வி எழுப்பிட்டுருக்குறாங்க. சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணன் அவங்களுடைய ஒரு ஆடிஷன் வீடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. இந்த லிங்க் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு ரீஷேர் பண்ணாதீங்க, அப்படியே டிலீட் பண்ணிடுங்க. காம வெறி பிடிச்ச இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு காமம் வராது, பரிதாபம் தான் வரும். பட் திஸ் இஸ் நாட் அ பர்சனல் கால். ஒரு வியாபாரம், காஸ்டிங் கவுச்ன்ற ஒரு டிரான்சாக்ஷன். படத்துல வாய்ப்பு வேணும்னா படுக்கணும். இது வித்தியாசமா வீடியோ கால்ல என்ன சொன்னாலும் பண்ணணும் அப்படின்றது ஒரு புறம்போக்கு, பொறுக்கி டேஷ் என்ன வேணாலும் கெட்ட வார்த்தை போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. ஒரு பெரிய டைரக்டரோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்கேருந்து என்னெல்லாம் கர்மாந்தரம் பண்ண வைக்க முடியுமோ எல்லாமே பண்ண வச்சிருக்கான். இந்த எல்லா கேள்விக்கும் பதில் நான் தான் கொடுக்க போறேன். உண்மையிலே இந்த வீடியோ பிரபலமானது, இந்த வீடியோ வைரலானது ஓகே. பட் த சேம் டைம் இது ஏஐ தான் அப்படின்றது உறுதி செய்த ஸ்ருதி அவர்கள் இந்த வீடியோவில் இருக்கிற நபர் யார் அப்படின்றத ஏன் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல, இல்லை இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரன் அப்படின்றது யார், இவர் தான் அந்த நபர் அப்படின்னு ஏன் ஓப்பனாக சொல்லப்படலை. இன்னைக்கு அவங்க சோஷியல் மீடியாவிலையும் இன்ஸ்டாகிராம்லையும் பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றதாகட்டும், வெளியே வர்றதாகட்டும், கார் ஏறுறதாகட்டும், இல்லை கேமராலாம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி ஸ்ருதி வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு வீடியோவும் வைரல் ஆகல. என்ன காரணம்? இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இன்னைக்கு முழுக்க இதை சார்ந்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ருதியே இந்த வீடியோ லீக் பண்ணி பெரிய லெவலில் வைரல் ஆகி நாமளும் இங்கே ஹைலைட் ஆகணும் அப்படின்றதுக்காக இவங்க விளம்பரம் தேடிக்கிறதுக்காக இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களா, இல்லை உண்மையிலே யாராவது முக்கியமான ஒரு நபர் அவங்க ஃப்ரெண்டு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களா, நம்பிக்கைத்தன்மையை கொடுத்து இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அல்லது இவங்களை பழி வாங்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இவங்க கூட பழகின தான் அவங்க காதலிச்ச காதலனோ இல்லை நண்பனோ இந்த வீடியோவை இவங்களை எப்படியாவது திட்டம் தீட்டி இவங்களை கீழே தள்ளணும், சினிமா துறையில் இவங்க இருக்கக்கூடாது, சின்ன திரையில் இவங்க இருக்கக்கூடாதுன்னு இவங்க வாழ்க்கையை சின்ன பின்னமாக ஆக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை ஏஐ மூலிமா சித்தரிக்கப்பட்டு வெளியிட்டப்பட்டதா அப்படின்றத தான் இன்றைக்கி முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த டீட்டெயிலோட அப்டேட்டை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன். சரி இன்னொரு 5-6 பேர் பேசி தான் கூப்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தாமதமாக வந்ததுக்கே காரணம் சொல்லணுமே. எனக்கு ஒரு நிமிஷம். இல்லை இல்லை இல்லை, நான் எனக்கு தான் கேட்குறேன். எனக்கு இல்லை, நான் வேற யாருக்கும் கேட்கல. எனக்கு ஒரு கிஸ் பண்ணுங்களா பார்ப்போம். இல்லை இல்லை, அங்கே சரி வேற
அவங்க இன்டைரக்டா மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அவங்களோட பேஜ்ல, அவங்களோட எக்ஸ் தளத்துல நினைக்கிறேன், வார்த்தையில இதை நான் இல்ல அப்படின்னு எதுவும் டிக்ளேர் பண்ணல, ஒரு காணொலிய ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்காங்க. ஏஐ மூலமாக, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, அதன் மூலமாக வீடியோஸ்ல எப்படி ஒருத்தரோட முகத்தை வச்சு எப்படி மார்பிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவை நடிகை தரப்புல இருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ இது வந்து அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம வந்து வெளிப்படையா இல்லாத பட்சத்திலையும் ஏஐ டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ பார்க்கும் பொழுது சொல்ல வரதா நம்ம அதை வந்து ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு. I have a question for you. Which one is the real me? Is it me or is it me? பாலா அவர்கள் யூடியூப்ல ரொம்ப பிரபலம், ரொம்ப திரை விமர்சனத்தை பற்றிலாம் நிறைய பேசக்கூடிய ஒரு நபர். அவரோட வீடியோவை இன்றைக்கி நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆபாசம்ன்றது தவறா? ஆபாசம் வந்து வீடியோ வெளியே வந்தது தவறா? நம்ம எல்லாருமே ஆதாம் ஏவல்ல இருந்து தான் வெளியே வந்தோம். நிறைய பேர் அந்த ஒரிஜினல் வீடியோ லிங்க் கேட்குறாங்க, உங்கள் கூட அக்கா தங்கச்சி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து அந்த கீழே கமெண்ட்ஸில் அது சம்மந்தமான வீடியோ சம்மந்தமான கமெண்ட்ஸ் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா, லிங்க் ப்ளீஸ், லிங்க் அனுப்புங்க, லிங்க் கிடைக்குமா, லிங்க் யாராவது வச்சிருக்கீங்களா, என்னையா உங்களுடைய மனவக்ரம் எங்கே இருக்குது, நீங்களாம் எங்கே இருக்கிறீங்க, ஏன் அது ஒரு பொண்ணோட வந்து ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ வரக்கூடாதா, வந்தால் அது என்ன பெரிய குற்றமா, அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஆராய மாட்டீங்களா? உடனே வந்து கீழே போடுறது வந்து அது எப்படியாவது பார்த்தாகணும். அதுக்கு வந்து கெஞ்சாத குறையா இன்பாக்ஸில் வந்து கொடுங்க, என் மெயில் ஐடி கொடுக்குறேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது, யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்டலாம் வந்து இவங்க கேட்குறாங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு குரூர மனநிலை இருக்கும், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மனநிலை எப்படியாப்பட்டதாக இருக்கும். நம்ம எல்லாமே பெண்கள் இல்லை, நம்ம வீட்டிலும் பெண்கள் இருக்காங்க, வந்து சகோதரி, அம்மா, அக்கா, தங்கச்சி, என்ன சித்தி, என்ன ஒரு முறையில் வந்து பெண் இல்லாமலே உலகமே கிடையாது. வந்து அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு பெண்ணிற்கான பிரச்சனை, அதற்கான ஒரு பரபரப்பான ஒரு விஷயம், அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு மேட்ரு, அதில் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வக்ரபுத்தியை காட்டுறீங்க. வேற யாரும் சொல்ல, நீங்கள் தமிழ்லையே பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். வந்து சிறகடிக்க ஆசை சீரியலுடைய சுருதி நாராயணன், ஏன்பா இப்போ பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்று சுருதி நாராயணன் போட்ட அந்த பதிவில் போட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னா, அவங்களுடைய ஒரு வீடியோ போட்டோ சமீபமாக வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் எடுத்து அதை அலசி ஆராய்ச்சி எங்கே எடுத்தது, யார் எடுத்தது, இது வந்து ஒரு காதலனுடைய சதி வேலை, இது மற்றவர்களுடைய சதி வேலை, இந்த சீரியலை பிரபலமாக்குவதற்காக இதை பண்ண வேலை, அப்புறமா வந்து சுருதி இது நியாயமா, நீ ஒரு பெண் தானே, நீ ஒரு குடும்ப பெண் தானே, ஆச்சா போச்சா அப்படின்னு இந்த சமூக காவலர்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கி திட்ட ஆரம்பிச்சாங்க. அது அதனுடைய உண்மைத்தன்மை இல்லைன்னு சொற்பமான ஆட்கள் மட்டுமே தான் அந்த பெண்ணிற்கான ஆதரவு குரல் இருந்தது. அதுவும் பெண்கள் மத்தியில் மட்டும்தான் ஆதரவு குரல். என்ன கேட்கறது என்னன்னா, ரைட் ஓகேப்பா வந்துருச்சு, சரி, அந்த நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த பெண்ணு தான் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை திட்டுறதுக்கும் அது விமர்சிக்கிறதுக்கும் அதை தாண்டி அந்த லிங்க் கேட்குறீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு மனநிலை. அதுதான் சுருதி நாராயணன் போட்டிருக்காங்க. 2 வீடியோவை எடுத்து போட்டுட்டு 2 வீடியோவில் எது போலி எது அசல்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க அப்படின்னு அவங்களுடைய இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க. உண்மையிலே பார்த்தா நமக்கு தெரியல வந்து எது போலி எது அசல் தெரியல. ஒன்று வந்து அசல், இன்னொன்று வந்து ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது. எனக்கு இந்த மாதிரி தாங்க நடந்தது. என்னுடைய வீடியோவும் என்னுடைய போட்டோவும் இப்படிதான் சமூக வலைதளத்துக்குள்ள பரப்பப்பட்டது. அப்படி இருக்கும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும், நான் என்ன பண்றது, இது எங்க நடந்தது ஏதா நடந்ததுன்னு தெரியல. அதை தாண்டி நான் இப்பதான் வரும், ஒரு சின்ன பொண்ணு தானே வந்து. ரெண்டாவது இதுல வந்து உண்மை தன்மை இருக்கா இல்லையா ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் அதை வந்து இதுவும் காமிச்சிட்டு, நாங்கள் நியூயார்க்கு காமிச்சிட்டோம், டோக்கியோ காமிச்சிட்டோம், சில பேர்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வந்து இது வந்து உண்மையான இதுதான். இது என்னென்ன ஒரு பெண்ணின் மீது கலங்கப்படுத்த முடியுமோ அப்படி கலங்கப்படுத்துற ஒரு விஷயம் வந்து நிர்வாணம் என்பது குற்றமா, அருவருக்கத்தக்கதா? ஆதாம் யாவாலும் எந்த உடையோட வந்து இந்த பூமியில வந்தாங்க, வந்து 2 பேரும் வந்து எந்த உடையோட வந்தாங்க? திரு பாலா அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, அந்த வீடியோ லீக் ஆனது, வைரலானது, இன்னைக்கு இந்தியா மட்டுமில்லை உலகம் ஃபுல்லாக பேசப்படுது. எல்லா மொழிகளிலையும் இந்த ஸ்ருதி நாராயணை பற்றி வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கு. சைனா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், லண்டன் ஆகட்டும், யூகேவாகட்டும், தாய்லாந்து ஆகட்டும், எல்லா மீடியா சேனல்லையும் ஸ்ருதி நாராயணை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஸ்ருதி நாராயணன் எதிர்பார்த்ததும், இதுதான் உண்மை. என்னன்னா, பாலா அவர்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்தா இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு பதில். ஸ்ருதியோட ஃபோட்டோ நியூடாக இருந்தாலும் சரி, இல்லை அற நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோ வெளியே வரக்கூடாதா, அது என்ன அவ்வளோ பெரிய குற்றமானு கேட்குறாரு. இந்த குற்றத்துக்கு நான் அவருக்கு ஒரு பதில் அடி கொடுக்குறேன். உங்கள் வயசில் அந்த வயசில் உங்கள் வயசுக்கு அந்த வயசில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சிங்களேன், உங்கள் பொண்ணு, பாலா அவர்கள் பொண்ணு, அவங்க பொண்ணோட வீடியோ இன்னைக்கு லீக் ஆகிடுச்சு. இதே கூலாக, இதே காமாக, இதே கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு சோஷியல் மீடியாவில் என் பொண்ணோட வீடியோ வரக்கூடாதா, என் பொண்ணோட அற நிறுவன வீடியோ வெளியே வரக்கூடாதா அப்படின்னு இந்த கேள்வியை கேட்பாரா? ஸோ திரு பாலா அவர்கள் வந்து இந்த வீடியோ வெளியே வந்ததுனால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாம், இது ஒரு பெரிய குற்றமும் இல்லையாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பர்சனலாக ஒரு ஐடி கீழே வந்து லிங்க் கேட்குறாங்களாம், ஸ்ருதியோட ஒரிஜினல் லிங்க் இருந்தால் கொடுங்க, நாங்கள் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்னு. இது உண்மையாக பொய்யான்றது விமர்சனம் செய்கிறதுக்கு நான் இல்லை.
பட் அதில் அவர் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு எனக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது, நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இதனால் என் வாழ்க்கையே போயிடுச்சா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என் வாழ்க்கை அப்படின்னு ஸ்ருதி அவர்கள் பேசினாங்க அப்படின்னு திரு பாலா அவர்கள் சொன்னார். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோ லீக் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ குழந்தைங்க இருக்கிறாங்க. இவங்க வீடியோலாம் வெளியே வராதது, இவங்க வீடியோ மட்டும் பர்டிகுலராக ஏன் வெளியே வரணும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அல்லது இவங்களா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி போயிட்டுருக்கு. இல்லை இவங்க நண்பர்கள் யாராவது இவங்களை பழி வாங்கணுமா அப்படின்றது, இந்த வீடியோ பழி வாங்கின நோக்கத்தோடு இந்த வீடியோ ரிலீஸ் செய்யப்பட்டதா அப்படின்றதையும் ஒரு கோணத்தில் பார்க்கப்படுது. இன்றைக்கி இந்த வீடியோ லீக் ஆன பிறகு ஸ்ருதி அவர்கள் உடனே அடுத்த நாளே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. என் வீடியோ பார்க்குறது, இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதான் ஒரு ஜோக்காகவே நான் பார்க்குறேன். உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா, தங்கச்சி, அம்மா யாராவது இருந்தீங்கன்னா, அது ஆல்ரெடி நான் அடுத்த வீடியோவில் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதை என்ன எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் இப்படி தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருந்தாங்க. உண்மையிலே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வீடியோ சதித்திட்டமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஏஐ முறையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கு ஏன் நீங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கலை, என்ன காரணம்? இன்னைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு பரபரப்பாக பேசப்பட்டது. ஸ்ருதி நாராயணன் வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் பரபரப்பாக போய் வீடியோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ, இல்லை ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதோ, இல்லை அந்த நபர் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதோ, இல்லை அந்த நபர் யார் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த வாய்ஸோட சொந்தக்காரர் யார், நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம அதுக்காக பண்ணுறது நோக்கம் கிடையாது. இது ஒரிஜினலாக உண்மையா பொய்யா உண்மைத்தன்மையை வெளியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் என்னோட வேலை. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட சேனல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் இதுக்கு விளக்கம் கேட்குற முறையில் தான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸ்ருதி நாராயணன் வந்து இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. என்ன காரணம்? ஒன்று. ரெண்டாவது, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வாய்ஸ் நபர் யார்? பிரபலமான ஒரு டைரக்டர் வாய்ஸ் மாதிரியே இருக்கு, பிரபலமான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரியே இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் பேசக்கூடிய குரலை ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. எனக்கு ஒரு நிமிஷம். இல்லை 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 நான் எனக்கு தான் கேட்குறேன். எனக்கு இல்லை, நான் வேற யாருக்கும் கேட்கல. எனக்கு ஒரு கிஸ் பண்ணுங்களா பார்ப்போம். இல்லை இல்லை அங்கே சரி வேற. இப்போ இவர் பேசக்கூடிய இந்த குரல் கேளுங்க. அப்போ இங்கே மும்மொழி அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு மொழி போதும். இப்போ இந்த ரெண்டு குரலும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு குரலுக்கும் சொந்தக்காரர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரு கரு பழனியப்பன் அவர்கள். நீங்கள் நல்லா பெரிய பெரிய சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்ல ஸ்பீச் திறமை, நிறைய ஸ்பீச் திறமை இருக்கக்கூடிய ஒரு நபர், ஆத்தர், ரைட்டர்ஸ், டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஸோ இவரை வந்து இன்னைக்கு இந்த சப்ஜெக்டில் இவர் தான் அந்த ஸ்ருதி நாராயணக்கிட்ட பேசினது, இவர் தான் அந்த பெண்ணை வந்து காஸ்டிங்காக தேர்வு செய்யப்பட்டு இந்த மாதிரி வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வகையில் இவராகவே இருந்தாலும் சரி, என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சினிமா துறையில் பெண்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். இந்த வீடியோ, ஸ்ருதி நாராயணோட வீடியோ, இந்த லீக் வீடியோ எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கும். நல்ல குடும்பத்திலிருந்து வந்த பெண்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஆபாசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சினிமா துறையில் சாதிச்சே ஆவேன், நான் நின்னே ஆவேன், நானும் அடுத்த நயன்தாரா மாதிரி சினிமா துறையில் கால் பதிச்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கிற சில பெண்கள் இதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, இதை பற்றி வரியும் பண்ண மாட்டாங்க. யார் எதனா பேசிட்டு போங்க, என்னோட இலக்கிய நோக்கி நான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் போகிறவங்களும் இருக்கிறாங்க. நான் அதை பற்றி கான்ட்ரவர்சி பண்ண விரும்பலை. பட் இன்னைக்கு இந்த மாதிரி சினிமா துறையில் சில டைரக்டருங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு தராங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, நீங்கள் வந்து ஹீரோயின் ஆகி நல்லா பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க, கடைசியில் நாங்கள் ஒரு டைரக்டராக தான் இருப்போம், எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் பாலிசி, நீங்கள் ஒன்று கொடுங்க நான் ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன் அப்படின்னு நிறைய பேர் ஏமாற்றி தன்னோட உடம்பு சுகத்தை வந்து பறிச்சுக்கிறாங்க. பறிச்சுக்கிட்ட பிறகு வாய்ப்பு தர ப்ரொடியூசரும் டைரக்டரும் இருக்கிறாங்க. அதை ஏமாற்றி அவங்க நம்பரை பிளாக் போட்டுட்டு அவங்க வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குற சில டைரக்டர் ப்ரொடியூசர்ஸும் இருக்கிறாங்க. சில பேர் தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல வரல. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆசை வார்த்தை காமிப்பாங்க. அமலாபால் அறிமுகப்படுத்தினது நான் தான், நயன்தாராவை அறிமுகப்படுத்தினது நான் தான், த்ரிஷாவை அறிமுகப்படுத்தினது நான் தான், ராஷ்மிகா மந்தனா வந்து அறிமுகப்படுத்தினது நான் தான், ஓவியாவை அறிமுகப்படுத்தினது நான் தான், நான் தான் எல்லா டைரக்டர்கிட்டையும் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி அந்த படத்தில் நடிக்க வச்சது. ஸோ
ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சில பேர் வந்து ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதை எப்படி நீங்கள் கையாளணும், இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்? ஒன்று, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். விருப்பம் இல்லையா, அந்த டைரக்டர் யார், அந்த ப்ரொடியூசர் யாருன்னு அவனை கழுவி ஊற்றி சோஷியல் மீடியாவில் கிழிச்சு தொங்க விடுங்க. இல்லையா, இது எதுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனை, இதனால் நம்ம பேரும் டேமேஜ் ஆக போகுதுன்னு தெரியுதா, அப்படியே ஒதுங்கிடுங்க. இல்லையா, இதை சார்ந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, இல்லை உமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் இருக்குது, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இவங்ககிட்ட போய் அவன் உங்களுக்கு கொடுத்த டார்ச்சரோ இல்லை சைபர் கிரைம் இருக்குது, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, போகிற போக்கில் போட்டு விட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போகணும். அதை விட்டுட்டு அது எப்படி தமிழ்நாட்டு பெண்கள், அதுவும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னன்னு தெரியும். இப்போ நடக்கிற சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பிரச்சனை, எங்கெங்கே என்னென்ன மாதிரிலாம் நடக்குது, யார் என்னென்ன மாதிரி கேரக்டர் ஆளுங்கெல்லாம் எல்லாமே தெரியும். அதே மாதிரி யார் நல்லவன் யார் கெட்டவன் உங்களால் க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது எல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆசை வார்த்தையை அவங்களுக்கும் நீங்கள் போதையை ஏற்றுற மாதிரி சில ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணி இந்த வீடியோ வெளியே வராத அளவுக்கும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க. வெளியே வந்துட்ட பிறகு உங்களோட சுயரூபம் என்னன்னு வெளியே காமிக்க ஆரம்பிக்கிறீங்க. கால் மேலே கால் போட்டுக்குன்னு பதில் கொடுக்குற லெவலுக்கு இன்னைக்கு இறங்கிட்டீங்க. காரணம் ஏஐ. இந்த ஏஐ போட்டோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னால தான் இந்த வீடியோ வெளியே லீக் செய்யப்பட்டது அப்படின்னு தெளிவாக சொல்றீங்க. ஓகே ஃபைன், நான் ஒத்துக்கிறேன். இந்த வீடியோ நீங்க அது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்க இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏஐ ஜென்ரேட் பண்ணி தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. இது வந்து அதிகாரப்பூர்வமாக காவல்துறை டிபார்ட்மெண்ட்டோ இல்லை சிபிஐ துறையிலிருந்தோ இல்லை கவர்மெண்ட் தரப்புல இருந்தோ எந்த ஒரு மெசேஜும் இல்லை, எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நீங்களா அதை எப்படி அஸ்யூம் பண்ணி இந்த மாதிரி தான் என்னோட வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய நார்மல் ஃபோட்டோவிலையும் அதே பேக்ரவுண்டு தான் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏஐ ஃபோட்டோவிலையும் தான் அதே பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கிற அந்த வாலில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் மைனராக வந்து தெளிவாக இந்த ஃபோட்டோஸில் எடுக்கப்பட்டிருக்கு. ஏஐ ஜென்ரேட் நீங்கள் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் அதெல்லாம் பிளர் ஆகும், அந்த டீட்டெயில்ஸை மாறிடும், வேறு வால் மவுண்டன்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்கள் ஃபேஸை வந்து ஏஐ பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏஐ ஃபேஸ் வந்து கொஞ்சம் மைதா மாவு மாதிரி வந்து பிசையும். முகம் பாவனை, கண்ணோட கண் பார்வை, வாய் மூமெண்ட் ஆகட்டும், மூக்கு மூமெண்ட் ஆகட்டும், காதோட அசைவாகட்டும், கையோட அசைவாகட்டும், நீங்கள் ஏஐ ஜென்ரேட் பண்ண எந்த வீடியோவை பார்த்தாலும் ஒரு உருவத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணக்கூடிய வீடியோ. ஏன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு வருது ஏஐ, இன்னும் 100% கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த தருணத்தில் இது ஏஐ நீங்கள் உறுதி செய்துட்டீங்க. ஆனால் அரசாங்க தரப்புலேருந்து ஏதாவது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா இது ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோ அப்படின்னு? அப்போ நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்கன்னா அப்போ எத்தனை பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய நிறைய பெண்களோட வீடியோ, அந்தரங்க வீடியோலாம் வெளியே வருது. அப்போ அவங்க எல்லாருமே அந்த டைலாக் சொல்லிட்டு உட்காந்துக்க முடியுமா இது ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோ அப்படின்னு? அப்போ அது சந்தேகம் இருந்து அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக ஸ்ருதி நாராயண் கிட்ட கொடுத்துட்டா அது ஏஐ வீடியோ தான் அப்படின்னு அவங்க உறுதி செய்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களோட வீடியோ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியலையே. பெஸ்ட் தான், இது ரெண்டுமே ஒன்று தான், இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் தான் குற்றவாளி, நீங்கள் அவன் கூட கோஆர்டினேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தாலும் அவன் தான் குற்றவாளி. அடுத்தது நீங்கள் செகண்ட் குற்றவாளியாக கைது செய்யப்படுவீங்க. இதுதான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல அவனோட மனநிலைமை இந்த அளவுக்கு ஒரு வக்கர புத்தி இருக்குதுன்னா உண்மையிலே அவன் யாரு என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி, இது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு பெண்மை கிடையாது, ஒரு பெண்ணு கிடையாது, ஒரு பெண்மையோட மானபங்கத்தை கொச்சப்படுத்தியிருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களோட அந்த உடல் பாவனையை வந்து வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்கிறான். தன்னோட தாயின் கூட பொருள்படுத்தாம, தன்னோட தங்கை என்றும் பொருள்படுத்தாம, தன்னோட குழந்தையினும் பொருள்படுத்தாம, தன்னோட மனைவியினும் பொருள்படுத்தாம இந்த வீடியோவை அறநிர்வாணமா அசிங்கமா இந்த வீடியோவை லீக் பண்ணியிருக்கிறானா அவன் எந்த அளவுக்கு ஒரு அரக்கனா இருப்பான்? அப்ப இவன் யாரு என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஏன் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த நபரை கைது செய்யலை? என்ன காரணம்? இதுக்குள்ள என்ன மர்மம் அடங்கியிருக்கு? இங்கே ஒரிஜினலாக இருந்திருந்தா கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த நபர் யாருன்னு கிளீனாக ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபேக்காக இருக்க போய் தான் இந்த வீடியோ மட்டும் லீக் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அது லீக்கான ஐபி அட்ரஸ் எந்த ஊரில் இருந்திருக்கா? லண்டனில் இருந்திருக்கா, ஜப்பானில் இருந்திருக்கா, சைனாவில் இருந்திருக்கா, யூகேல இருந்திருக்கா, உகாண்டாவில் இருந்திருக்கா, இல்லை நார்த் கொரியாவில் இருந்திருக்கா, இல்லை சைனாவில் இருந்திருக்கா, இல்லை இந்தியாவில் இருந்திருக்கா? எந்த கண்ட்ரியில் அது அப்லோட் ஆயிருக்கு? அதை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சைபர் கிரைமால ஏன் இது வரைக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல? என்ன காரணம்? ஏன்னா இங்கே
உண்மை ஏதாவது மூடி மறைக்கிறாங்களா, இல்லை இந்த வீடியோ உண்மையிலே ஸ்ருதி நாராயணன் வந்து சீரியலில் ஒரு சின்ன திரையில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம சினிமா துறையில் பிரபலம் ஆகணும்னா நிறைய ட்ரெண்டிங் இருக்கு, இது ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி இது மூலிமா நம்ம உலகம் ஃபுல்லாக பிரபலம் ஆகலாம், நாளைக்கு இது நாம் இல்லை இது ஏஐ தான் அப்படின்னு நான் நிரூபித்து ஒரு நல்ல பொண்ணாக வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு கோணத்திலையும் பார்க்கப்படுது. இது என்னோட கமெண்ட்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு, இது நான் பேசலை. அதே மாதிரி இது உண்மையிலே இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரோ ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியோ இல்லை காஸ்டிங்ன்றது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. உன்னோட திறமை இருந்துச்சுன்னா அந்த திறமைக்கு காஸ்டிங் பண்ண போகிறாங்க, உன்னோட டேலண்ட் இருந்தாக்கா அந்த டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் காலகாலமாக வர்றது அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒன்று, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் சினிமா துறைக்குள்ளே என்ட்ரு ஆக முடியுன்றது அன்னைக்கு பின்பமாக இருந்தது, உண்மையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக நிறைய டைரக்டருங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உடம்பு சுகத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அதிகமாக இன்னைக்கு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடியவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸுங்க, நல்லா ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய நிறைய டைரக்டருங்க இன்னைக்கு சினிமா துறையில் என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அது எப்படி இந்த டைரக்டர் தான் என்ன, சரி ஓகே ஃபைன், இந்த வாய்ஸு யாரோடது, இந்த வீடியோ யாரோடது, இந்த ஃபோட்டோ எப்படி வெளியே வரப்பட்டது, எனக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு விஷயம் தெளிவாக புரியல. இந்த வீடியோ காலில் இருக்கிறது ஸ்ருதி நாராயணன்றது பொதுமக்கள் நிறைய பேர் உறுதிப்படுத்துறாங்க, இது ஏஐ ஃபோட்டோ கிடையாது, உண்மையிலே ஒரிஜினல் ஃபோட்டோ அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்த்தா அப்படியே மியா கலிஃபாவே வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கு, மியா கலிஃபா வீடியோவை அப்படியே மாஃபிங் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ருதி நாராயணோட மூஞ்சி எடுத்து மியா கலிஃபா ஃபோட்டோவில் வச்சிருக்கிறாங்க, மியா கலிஃபா ஃபேஸை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தருணத்தில் சொல்லப்படுது. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க, எது உண்மை எது பொய். அப்போது இந்த அளவுக்கு பொதுமக்கள் எல்லா கோணத்திலையும் யோசிக்கிறாங்க. இது பாய் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ வெளிவிட்டுட்டாரா, இல்லை ஒரு டைரக்டர் கூட காஸ்டிங் பண்ணும்போது இவங்க பர்சனலாக பேசி பட வாய்ப்புக்காக அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியே வந்ததா, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரா வேறுனே சதித்திட்டம் செய்தாங்களா, இல்லை அவங்க நடிச்சிட்டு இருக்கிற சீரியலில் அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு வீடியோவை மாப்பிங் பண்ணி வீடியோக்குள்ளே விட்டுட்டாங்களா, சோஷியல் மீடியாவில் விட்டுட்டாங்களா அப்படின்றது நிறைய கோணத்தில் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய என்னோட கமெண்ட்ல வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, கத்தாமல் சீக்கிரம் மேட்ரை சொல்லுங்க அப்படின்னு. கத்தாமல் எப்படி மேட்ரை சொல்ல முடியும், இது என்ன சின்ன விஷயமா, அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சு ஓகே மேட்ரு ஓவர் அப்படின்னு. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே எண்ட் ஆகுது, சென்ட்ரலெல்லாம் என்னென்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான ஒரு யூடியூபரோட ஒரு ரிப்போர்ட்டரோட வேலை. ஆனால் இப்போதைக்கு யார் பேரை சொல்கிறாங்க, திரு கருப்பழனியப்பனை பற்றி தான் அந்த வீடியோவில் இருக்கிறது, அந்த வாய்ஸ் அவரோட தான், அவர் தான் அந்த டைரக்டராக, அவர் தான் மெயின் டைரக்டரு, அவர் தான் இந்த படத்துக்கு அவரை கூப்பிட்டுருக்குறாங்க, இவர் தான் இந்த ஆடியோவில் பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுது. இன்னொரு தரப்பில் மியா கலிஃபா வீடியோ மாதிரியே இருக்குது அப்படின்னு இன்னொரு தரப்புலையும் சொல்லப்படுது. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறீங்க, என்ன காரணம்? ஸ்ருதி நாராயண் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்க, கூட நடிக்கக்கூடிய துணை நடிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன் அவங்கள வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, இந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி ஏன் யாருமே பேசலை, என்ன காரணம்? சினிமா துறையில் இந்த மாதிரி இந்த டைரக்டர் பேரை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா அடுத்தது சினிமா துறையில் நீங்கள் இருக்க முடியாது. இந்த பயம்தான் முக்கியமான காரணம். அவங்க பேரை சொல்லாத காரணம் ஏன், இவர் தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? காரணம், நீங்கள் சின்ன துறையிலையும் இருக்க முடியாது, சினிமா துறையிலையும் இருக்க முடியாது, நீங்கள் ஒரு நார்மல் பிராண்ட் அம்பாசிடராகவும் நீங்கள் எதுலேயும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கூட ஆக்ட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக போர்ட் அவுட் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நடிகர் சங்கமாகட்டும், பெப்சி நிறுவனமாகட்டும், இல்லை சினிமா துறையே வந்து அந்த அளவுக்கு அவங்களோட துறையை கலங்கப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. அந்த மாதிரி இடத்துல இப்போ ஒரு டைரக்டரே தப்பு பண்ணிட்டாரு, இல்லை ஒரு ப்ரொடியூசரே தப்பு பண்ணிட்டாருன்னா நீங்கள் ஓப்பனாக வெளியே சொல்லுங்கள். நீங்கள் நியாயமாக பேசுகிறவங்க தானே, நேர்மையாக இருக்கிறவங்க தானே, ஜென்யூனாக இருக்கக்கூடிய நபர் தானே, நீங்கள் ஒரு கண்ணகி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே, உங்கள் நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பெண்ணு தானே, சொல்லுங்க இவர் தான் அப்படின்னு பேரை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு பட வாழ்க்கை வேணுமா, இல்லை உங்களோட என்ன சொல்றது, உங்களோட ஆபாசமான வீடியோ வெளியே வந்து பொதுமக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, அசிங்கமாக போயிடுச்சு, உங்களோட இமேஜ் ப்ராப்ளம். படம் வேணுமா, இல்லை உங்கள் இமேஜ் வேணுமா, இல்லை உங்கள் குடும்பத்து மான மரியாதை தேவையா அப்படின்னு நீங்கள் இதை மூணில் சூஸ் பண்ணி நீங்கள் வெளியே போயிடணும். இல்லை இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம மாதிரி ஸ்லோவாக போனாவே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சினிமா துறையில் வெற்றி பெறுவீங்க. பட் நீங்கள் ஜெட் வேகத்தில் போய் நான் பெரிய நடிகை ஆகணும், நான் நயன்தாரா மாதிரி ஆகணும், நான் த்ரிஷா மாதிரி ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா போகிற வேகத்திலே நீங்கள் பள்ளத்தில் விழுந்துருவீங்க, இருக்கிற இடமே காணாமல் போயிடும். சரிங்களா? பட் இன்னைக்கு நிறைய பிரபலங்கள், நிறைய ஹீரோயின்கள்லாம் மேலே வந்திருக்கிற காரணம்
இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. நிறைய இதெல்லாம் உங்களை மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. பட் இது எல்லாமே வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னோட லேடரை பிடிச்சி அவங்க மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கிறாங்க சினிமா துறையில். காரணம், அவங்களுக்கு அவங்க லைஃப்பும் தேவை, அவங்களோட ஃபேமிலியும் தேவை, அவங்களோட இமேஜும் டவுன் ஆகக்கூடாது, சினிமா துறையிலையும் பிரபலமாகணும். அதனால் ஆசைப்பட்டு தான் நிறைய விஷயங்களை உள்ளே அடக்கிக்கிட்டு தன்னோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு பெண் வேலை செய்யுது. அந்த வேலை செய்ய அந்த தருணத்தில் எல்லாருக்குமே ஒரு க்ரஷ் ஏற்படும். அந்த பாஸ் கூட இவங்க அந்யூன்யமாக இருந்திருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அங்கேயும் ஒரு கசப்பு ஏற்படுது. பட் அதே கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க அந்த பெண். இவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபோட்டோ வீடியோஸை பர்சனலாக எடுத்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோலாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். பிளாக்மெயில் பண்ணி ரொம்ப டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்து கொடுமை மேலே கொடுமை கொடுத்துருக்குறான். ரொம்ப இந்த பொண்ணு வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட் அணுகி ஒரு லாயரை வச்சு, லாயர் மூலிமா கோர்ட் அணுகி இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, இந்த மாதிரி பிரச்சனை நடந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு போக வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாருன்னா, கோர்ட்டில் இருக்கிறவங்களை எல்லாரும் ஏஞ்சி நின்று கிளாப் பண்ண சொல்கிறார். இந்த அளவுக்கு உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு, நீங்கள் உடனே இந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணாக வெளியே வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு, எனக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு ஓப்பனாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்களே, இதுக்கு நாங்கள் எல்லாருமே கிளாப் பண்ணுறோன்னு கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜிலேருந்து லாயர்லேருந்து எல்லாருமே எழுந்து கை தட்டினாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணுக்கு ஜட்ஜி கையால் இருந்து அதே கோர்ட்லேயே அவங்களுக்கு அவார்டும் கொடுத்துருக்குறாங்க. அவார்டு கொடுத்ததும் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நபருக்கு கால் பண்ணி அவனை கோர்ட்டு மூலிமா வார்னிங் கொடுக்குறாங்க. என்ன, இந்த பொண்ணை வந்து மிரட்டுறியாமா, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு வார்னிங் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணதும் இல்லாமல் கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டு அந்த அளவுக்கு அவனை தண்டனை கொடுத்து ஜெயிலில் தள்ளியிருக்கிறாங்க. அப்போது பெண்ணு பக்கம் எந்த ஒரு தப்பும் இல்லாதனால தானே எல்லா இடத்துலையும் போய் இந்த 2 கேஸ்லையும் கோர்ட்டில் நிற்கிறாங்க, போலீஸ்கிட்ட நின்று அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. இங்கே ஸ்ருதி நாராயண் கேஸில் ஏன் இந்த செகண்ட் வரைக்கும் பெண்டிங் இருக்குது? என்ன காரணம்? ஏன் வாய் மூடிட்டு இருக்கிறீங்க? ஏதோ இன்டர்வியூ எடுத்தாக்கா ஏதோ கேஷுவலாக ஒரு அதுக்கு சம்மந்தப்பட்ட டைலாக் அடிக்கிறதுல சம்மந்தமே இல்லாத ஒரு டைலாக் அடித்து அப்படியே தள்ளிட்டு போகிறீங்க போகிற போக்கில். அப்போ பொதுமக்கள் முட்டாளாகணும், நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் ஆடுறீங்கன்னு அர்த்தமா? எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இந்த இடத்துல? இதை தானே நம்ம பார்க்கப்படுது, இதை பேஸ் பண்ணி தானே நம்ம கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கேள்விக்கு இன்னைக்கு பாலா அவர்கள் வந்து அவர் விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆபாசன்றது ஒரு பெரிய குற்றமா, இல்லை ஆபாச வீடியோ லீக் ஆனது ஒரு குற்றமா, இல்லை இந்த ஆபாச வீடியோ நீங்கள் பார்த்தது ஒரு பெரிய குற்றமா? எதுக்கு இந்த மாதிரி? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? இல்லை நீங்கள் மனுஷங்களா இல்லை மிருகமா? அவங்களோட லிங்க் கேட்குறீங்களே, என்ன ஒரு அரக்க குணம்! உங்கள் அக்கா தங்கச்சி வீடியோ வரதான் நீங்கள் இப்படி பார்ப்பீங்களா அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போடுறாரு. என்னங்க இது கேள்வி? ஆபாசமான வீடியோ வந்தால் கண்டிப்பாக பெத்த தகப்பன் இல்லைங்க, பக்கத்து வீட்டு தகப்பனுக்கும் ஆதங்கம் வரும். என் பொண்ணுக்கும் நாளைக்கு இந்த நிலைமை தானே அப்படின்னு கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியாதனால தான் நீங்கள் இந்த மாதிரி மழுப்புறீங்க. உங்களோட கமெண்ட்ல, உங்களோட வீடியோ தொகுப்பில் பார்க்கும்போது நீங்கள் மழுப்புறீங்க எல்லா விஷயத்தையும். எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கு? பொண்ணோட நிர்வாண வீடியோங்க, ஆபாசமாக இருக்க அந்த வீடியோ. நான் பார்த்த அந்த வீடியோ, முழு வீடியோவை. உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் அப்படி விடுவீங்களா? உங்கள் மனைவி வீடியோ அந்த மாதிரி விடுவீங்களா பாலா அவர்களே? இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி வீடியோ அந்த மாதிரி விடுவீங்களா? இல்லை உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸோட வீடியோ அந்த மாதிரி வெளியே விடுவீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் பேசுகிற வார்த்தை அது. நம்ம இந்தியாவில் ஆபாசத்துக்கு யாருமே முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துன்னு வந்தாவே உடனே கொந்தளிப்பாங்க. தமிழ்நாடு பண்பாடு என்ன? பெண்கள் மானத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மண்ணில் இருக்கிறோம், ஒரு பூமியில் இருக்கிறோம். இது எப்படி நீங்கள் வந்து இது லீகலு, இது வந்து இது ஒரு தவறான செயல் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி நீங்கள் பாலா வந்து நீங்கள் நிறைய திரைப்படத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க யூடியூப்பில். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாசுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு போகிற போக்கில் அப்படியே ஒரு கேள்விகள் அள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறீங்க? இது அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? இந்த கேள்விக்கு கண்டிப்பாக பொதுமக்கள் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து கீழே கமெண்ட்டில் உங்களோட பதிலை வந்து தயவு செய்து கொடுங்க. பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை பற்றியும், நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை பற்றியும் நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ருதி நாராயணை பற்றி தயவு செய்து இதுக்கு மேலே எங்கேயுமே பேசிக்காதீங்க. அது அவ்வளோதான், மேட்ரு விட்டுருங்க. கண்டிப்பாக கோர்ட்டு, போலீஸு அதுக்கு தகுந்த நடவடிக்கை
நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்கும். அந்த குற்றவாளி யாருன்னு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஸ்ருதி நாராயணா இருந்தாலும் சரி, இல்லை அந்த வீடியோ லீக் பண்ண ஐபி அட்ரஸ் உள்ள எக்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இனிமேல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.